ஸோ இந்த வெஹிக்கிள்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இதோட டெஸ்ட் டிரைவ், இதோட இண்டிவிஜுவல் ஸ்பெக், இதோட கம்ப்ளீட் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1995 மேக் SD ரோட் கிங். இது வந்து ஒரு RX 135. இது வந்து RX 135. ப்ராமிசிங்காக இன்னொரு விஷயம் சொல்லணும், இது வந்து ஒரு சீல்டு என்ஜின். அண்ட் நீங்கள் பாருங்கள், நம்ம ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்மோக் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கோட லவ்வே வேறு மாதிரி இருக்கும். ஹில்ஸுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெஹிக்கிள். மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரிபிள் மீட்டர்ஸ் தான் வரும். நம்ம இதில் கொஞ்சம் இண்டிவிஜுவலாகவே கொடுத்துருக்கோம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லேயே டேஞ்சர் லைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இண்டிகேட்டர். டேஞ்சர் லைட்லேயே இண்டிகேட்டர் எதுவும் மார்க் ஆகும். கேட் சைலன்சர் உங்களுக்கு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்மையாக இருக்கும். சவுண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு நல்லா ரேவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சவுண்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். இதில் ஒர்க் எதுவுமே இருக்காது, ஏன்னா இன்ஜினும் சூப்பராக அவங்க ஒர்க் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதில் நம்ம அதனால தான் ஆசிடிஸ் கண்டிஷன் நான் எதுவும் ஒர்க் பண்ணாமல் கொடுக்குறேன்னு சொன்னேன். வெஹிக்கிள் லாங் ரன் நல்லா இருக்கும், மைலேஜும் நல்லா தரும் 135. ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். திஸ் இஸ் தீபக். ஹாப்பி தீபாவளி ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ தீபாவளி சீசன். ஸோ நம்ம வந்து இப்போ 3 வெஹிக்கிள் சேலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். இதில் 2 வெஹிக்கிள் நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணது. ஒன்று வந்து கஸ்டமரோட வெஹிக்கிள் பார்க் அண்ட் சேல்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இதோட டெஸ்ட் டிரைவ், இதோட இண்டிவிஜுவல் ஸ்பெக், இதோட கம்ப்ளீட் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம சேலில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1995 மேக் SD ரோட் கிங். ரோட் கிங்ன்ற பேர் என்னன்னா கிங் ஆஃப் ரோட்ஸ், அதுக்காக தான் இது ரோட் கிங். இதில் ரொம்ப வந்து பக்காவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதில் காமிக்கணும், ஹில்ஸில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி RJ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வெஹிக்கிள் எடுத்திருந்தோம். அந்த வெஹிக்கிள் சேல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு கர்நாடகா நம்பர் ஒன்று போட்டிருந்தோம், அதுவும் கர்நாடகாலேருந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து தமிழ்நாடு பீப்புளுக்காக இந்த வெஹிக்கிள் எடுத்திருக்கோம். அண்ட் பேப்பர்ஸும் கரண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கரண்ட் பண்ணி இன்னும் ஒரு 1 வீக் to 10 டேஸ்க்குள்ளே பேப்பர்ஸ் வந்துடும். அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர்லேயே நாங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துருவோம். இதோட டீட்டெயில்ஸ் இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து 1995 மேக் SD ரோட் கிங்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் டேங்க் தான், எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் இருக்குது. இதில் பக்காவாக எல்லாமே ரெஸ்டோர் பண்ணிட்டோம். பிளேட்டிங் ஒர்க், குரோமு, பஃபிங்கு, பெயிண்டிங்கு, சீட்ஸு, வயரிங் ஒர்க்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. 100% ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது வெஹிக்கிள். நீங்கள் பிளேட்டிங் ஒர்க்ஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நல்லா ஷைனிங்காகவே இருக்கும். இன்ஜின் இது எல்லாமே வேலை பார்த்தாச்சு. அப்புறம் ப்ராமிசிங்காக இன்னொரு விஷயம் சொல்லணும், இது வந்து ஒரு சீல்டு இன்ஜின். இந்த 1995 மேக்கில் உள்ள வெஹிக்கிள்ஸ்லேயே சீல்டு இன்ஜின் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது எதுவுமே சீல்டு இன்ஜின் கிடையாது. இட் வாஸ் அன் ரெஸ்டோர்ட் வெஹிக்கிள். ஆனால் இது வந்து சீல்டு இன்ஜின், ஸ்டாக் போர் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஒரு வாட்டி கூட இந்த இன்ஜினை பிரிக்கவே இல்லை. ரொம்ப லெஸ்ஸான ஒரு கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வெஹிக்கிள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ரெஸ்டோரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ரெஸ்டோரேஷன் இன் சென்ஸ் இன்ஜினில் நாங்கள் எந்த வேலையுமே பார்க்கல, ஏன்னா ரொம்ப பக்காவாக இருக்கிறனால. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு கார்புக்கு போகிற இடத்துல இங்கே எனக்குள்ள டிக்லிங் இருக்குது. இது வந்து செக்கோ கார்பரேட்டர் தான் இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோல் ஆன் பண்ணிட்டு இதை டிக்கிள் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஒரு 10 or 15 டைம்ஸ் நல்லா டிக்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டி கிக்கரை வந்து லோட் பண்ணணும். கிக்கரை ஹைட்டிங்ல ஓடும். ஸ்மோக் பார்த்தீங்கன்னா நல்லா ஈக்குவலாக தான் வரும். சவுண்ட் லவுடாக இருக்கிறனால நான் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் வெஹிக்கிளை. ஸோ இது வந்து நம்ம ஃபில்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், சவுண்டுக்காக ஃபில்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இப்போ சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபில்டர் போட்டு தரணும் அப்படின்னா ஃபில்டர் போட்டே நம்ம தந்துடலாம். இதில் ஈக்குவலான ஸ்மோக்கும் வரும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாமே கம்ப்ளீட்லி ரெஸ்டோர்ட் வெஹிக்கிள். நாங்கள் வந்து இன்ஜின் மட்டும்தான் இது தெளிவாக இருந்து எடுத்தோம். மீதி அவுட்லுக் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ண தான். பெயிண்டிங்லாம் பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. பெயிண்டிங், பேட்ஜிங்கு, இந்த லாக் டேங்க் கேப்பு, அதுக்கப்புறமேட்டு லாக் செட், மீட்டர்ஸ் எல்லாமே ஒர்க்கிங். ஒரிஜினல் த்ராட்டில் பாடி தான். அதுக்கப்புறமேட்டு கிரிப் செட், லிவர்ஸ் எல்லாம் பஃபிங் பண்ணிட்டோம். இந்த மிரர் வந்து எனக்கு
இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு க்ரஷ் மாதிரி இந்த எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் நான் அந்த மிரர் போடுறேன். இது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐ ஃபீல் லக்கி டூ. ஸோ அதனால் நான் போடுற எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் இந்த மிரர்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். ஸோ எக்ஸாஸ்ட் எல்லாமே க்ரோம் பண்ணியாச்சு, ரிம்ஸ் டயர்ஸ் எல்லாமே புதுசு தான். அண்ட் நீங்கள் பாருங்கள், நம்ம ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்மோக் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கோட லவ்வே வேறு மாதிரி இருக்கும். ஸ்மோக் அதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டியும் அந்த ஸ்மோக் பாருங்கள். அண்ட் நம்பர்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க, பஞ்ச் அதெல்லாம் கிடையாது, இட்ஸ் அன் ஒரிஜினல் நம்பர். அதுக்கப்புறமேட்டு இது வந்து இன்ஜின் நம்பர். இந்த சைடு வந்து பேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஸ் நம்பரும் வந்துடும், பேட்ஜிங்கில் தான் வரும் இந்த இது. ஸோ அந்த இதுவும் வந்துருச்சு. ஆர்டிஓக்காக அதை தேய்ச்சி விட்ருக்கோம். ஸோ வெஹிக்கிள் ஃபுல்லாக பக்காவாக இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் வயரிங் எல்லாமே பக்கா. ஸோ இதை அப்படியே நீங்கள் எடுத்து தாராளமாக ஓட்டிக்கலாம். இப்போ சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அவங்க பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கு ரெடி, இஃப் யூ ஆர் இன் வாண்டட்னா. ஸோ இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போவோம். டெஸ்ட் ட்ரைவ்லையும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹில்ஸுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெஹிக்கிள். நான் பர்சனலாகவே இந்த வெஹிக்கிள் ஹில்ஸ் கொடைக்கானல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். பிரேக்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, ஃப்ரண்ட் as well as பேக். லைட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் தான். கைஸ், நம்ம இப்போ செகண்ட் வெஹிக்கிள் பார்க்க போகிறோம் சேலுக்கு இருக்கிறதுல. ஸோ இது வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணதுங்க கம்ப்ளீட்டாக. இது வந்து ஒரு RX 135 4 ஸ்பீட் ஸ்டாக் தாங்க, ஸ்டாக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிது. ஸோ இது வந்து நம்ம நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கஸ்டமைஸ்ட் வெஹிக்கிளாக வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரெஃபரன்ஸும் நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் என்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி வேணும்னு தான் நிறைய பேர் கேட்டாங்க. சரி, நம்மளே ஏன் ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வெஹிக்கிளை வந்து பண்ணேன். இந்த கலர் வந்து பியூர்லி என்னோட சாய்ஸ் தான். இது வந்து ஓஷன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவும் லைட்டாக தெரியும், பிங்க் ஷேடும் தெரியும், க்ரீன் ஷேடும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் கலர் தெரிஞ்ச இதுதான். நீங்கள் க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் அந்த ஷேட்ஸ் எல்லாமே மாறும் அப்படியே டோட்டலாக. பிங்க்கு, ப்ளூ, க்ரீன் எல்லா ஷேடுமே தெரியும். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் அதை பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி க்ரோமில் இந்த ஆர்டிக்கு வர அந்த க்ரோம் ஃபினிஷிங் மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் இந்த பெயிண்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட், இது இம்போர்ட்டட் சஸ்பென்ஷன் இது. அதுக்கப்புறமேட்டி இது வந்து ஓப்பன் கேட் சைலன்சர். இந்த கேட் சைலன்சரே இப்போ கிடைக்கிறது இல்லை. நிறையா பேர் என்கொயரி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த வெஹிக்கிள் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் கேட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமேட்டி வீல்ஸ், அலாய் வீல்ஸ், டயர்ஸ் எல்லாம் டியூப்லெஸ் டயர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஆன் ரோட் நீங்கள் பார்க்க போறீங்க. நான் டெஸ்ட் ட்ரைவ்ல காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் மட்கார்ட்ஸ் வந்து RX 135 RX Z-ஓட மட்கார்டு இது. அதுக்கப்புறமேட்டி அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட்ல, டிஸ்க் போடல. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ டிஸ்க் யாரும் விரும்புறது இல்லை, அது என்னன்னு தெரியல. ஸோ அதனால அலாய் வீல்ஸும் இது ஒரு காம்பினேஷனில் நம்ம பண்ணலாம். என்கிட்ட டிஸ்க் இருக்குது, வேணா போட்டுக்கலாம். சரி, அதனால அதை அப்படியே வச்சிருக்கேன். ஹேண்டில் பார் வந்து கேரளா டைப் ஹேண்டில் பார், இது வந்து குரோம் ஹேண்டில் பார். மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரிபிள் மீட்டர்ஸ் தான் வரும். நம்ம இதில் கொஞ்சம் இண்டிவிஜுவலாகவே கொடுத்துருக்கோம். கொஞ்சம் இதில் வந்து எல்லாமே வந்துடும். இண்டிகேட்டர்ஸ் போடுறது, நியூட்ரல் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் மார்க் பண்ணோம்னா அந்த இண்டிகேட்டர்ஸோடது வந்துடும். ஸோ ஹெட்லைட் போட்டோம்னா அதோட மீட்டர் லைட்ஸ் எல்லாமே வேலை செய்யும். அது மாதிரி தான். ப்ளஸ் வந்து அசார்ட் லைட் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அசார்ட் லைட்டு. இது கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் தான். அதுக்கப்புறமேட்டி இந்த 2 லிவர்ஸுமே க்ரோம் பண்ணியாச்சு. க்ரோம் பண்ணி இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த சீட் இந்த வண்டிக்கு வராது, இந்த பில்லியன் ஹோல்டர் வராது. இதை நான் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ போட்டுடலாம். கஸ்டமர் டெலிவரி அப்போ உங்களுக்கு தெரியும், நான் போஸ்ட் போடுவேன். இந்த சீட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இந்த இதெல்லாம் கட் பண்ணி தான் போட போகிறோம்.
அதுக்கப்புறமேட்டி டேஞ்சர் லைட் பின்னாடி போய் பாருங்கள், சின்னதாக இருக்கும், ஆஃப்டர் மார்க்கெட் அது ரியர் மட்கார்ட்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். சரி, நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுடலாம் அப்படின்றதுக்காக. பிரேக் அடித்தோம்னா எல்லா சைடுமே லைட்ஸ் எரியும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லேயே டேஞ்சர் லைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இண்டிகேட்டர். டேஞ்சர் லைட்லேயே இண்டிகேட்டர் எதுவும் மார்க் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். கேட் சைலன்சர் பற்றி நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்இடி லைட், ஃப்ரண்ட் ஹெட்லைட் போட்டிருக்கோம் பாருங்கள். இது நல்ல பிராண்டு தான் இது. ஸோ பிராண்டடான ஹெட்லைட் தான் இது, ரொம்ப லோக்கல் பிராண்ட் கிடையாது, இது நல்ல குவாலிட்டியான பிராண்டு தான் இது. ஸோ ஹெட்லைட்டும் இருக்குது. இப்போ நான் சைலண்ட் ஹார்ன்ஸ் வந்து 2 ஹார்னுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நல்ல ஷார்ப்பான ஒரு ஹார்ன் தான். ஸோ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் வெஹிக்கிளோட ஓவரால். இது இந்த கேட் சைலன்சர், இந்த கலர் வந்து கண்டிப்பாக உங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் வெஹிக்கிள்ஸ் வேணும், இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணாலும் தாராளமாக ரெடி பண்ணலாம். இந்த வெஹிக்கிள் ஃபார் சேல் தான். இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது RX 135 1999 மாடல். வாட்ஸ்அப்பில் இதை ஃபோட்டோ எடுத்து அமுச்சு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சிட்டிங்கன்னா கீழே உள்ள தான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட் 2028 வரைக்கும் கரண்ட். திருச்சி நம்பர் TN45 தான். ஸோ ப்ராப்பர் 135 கேட் சைலன்சர் எல்லாமே கம்ப்ளீட்லி ரெஸ்டோர்ட். ஸோ வந்து ரெஸ்டோர் பண்ணியாச்சு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. நீங்கள் பேப்பர் டாக்குமெண்டோட ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க. இன்னும் அதில் பாலிஷிங் ஒர்க், சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது, அது எல்லாமே பண்ணிடுவேன். அண்ட் ஒன் மோர் திங், சீட்ஸ் நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன், பில்லியன் ஹோல்டரும் மாற்றிடுவேன். மாற்றி தான் இந்த வெஹிக்கிள் கொடுக்குறேன். அது ஒர்க் போயிட்டுருக்கு, அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் போஸ்ட் திருப்பி போடுறேன். நம்ம இப்போ இந்த வெஹிக்கிள் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். இது வந்து ஓப்பன் கேட் சைலன்சர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் மைசூர். கேட் சைலன்சர் உங்களுக்கு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்மையாக இருக்கும். சவுண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு நல்லா ரேவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சவுண்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டாக் தான், ஒரிஜினல் 135. சவுண்ட் எல்லாம் கேட்டிருப்பீங்க, நம்ம ரேவ் பண்ணி பார்ப்போம். ஸோ வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் வெஹிக்கிள், தேர்ட் வெஹிக்கிள் சேலுக்கு வந்திருக்குது. இது வந்து கஸ்டமரோட வெஹிக்கிள் தான், பார்க் அண்ட் சேலுக்கு வந்திருக்கு. நம்ம எதுவுமே பண்ணலை, இது கஸ்டமர்கிட்ட இருந்து டேரெக்டாக வந்து அப்படியே சேலுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து RX 135. நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் 100 பேட்சிங் போட்டிருந்தாங்க, கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை 135 மாற்றிட்டேன். ஸோ இப்போ பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட் 1997 மேக்குது. 27 வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ், ஸ்மார்ட் கார்டு தான் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். டெஸ்ட் ட்ரைவ்லையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 வெஹிக்கிளோட டெஸ்ட் ட்ரைவ் இது எல்லாத்தையும் முடிச்சு எல்லாமே காமிக்கிறேன். இந்த 3 வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிள் உங்களுக்கு வேணாலும் தாராளமாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ அதனால் நம்மள்ட்ட அந்த அட்வான்ஸ் போட்டு பிளாக் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் அந்த இது ஆப்ஷன்ஸ் நம்மள்ட்ட இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஹிக்கிளை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒர்க் எதுவுமே இருக்காது, ஏன்னா இன்ஜினும் சூப்பராக அவங்க ஒர்க் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதில் நம்ம அதனால தான் ஆசிடிஸ் கண்டிஷன் நான் எதுவும் ஒர்க் பண்ணாமல் கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்ஜினும் கேட்டுக்கோங்க, இன்ஜினோட ஃபீலை.
ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக எங்கள் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் 2-3 இதுலேயுமே நாங்கள் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸுக்கு கீழேயே நாங்கள் எங்களோட லிங்க் ட்ரீ கொடுத்துட்றோம். நீங்கள் 3த்துக்குமே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ ஹாப்பி தீபாவளி கைஸ். தீபாவளிக்கு முன்னாடி உள்ள கடைசி சேல்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர் தீபாவளி தான். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், நாங்கள் இனிமேட்டு வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் அண்ட் லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸும் இனிமேல் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுவும் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பிக் அப்டேட்டோடு நாங்கள் வரோம். ஸோ until then, this is Deepak Kumar signing off from Janani Motorz. Bye. Guys, நம்ம இப்போ இந்த 135 டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்க் அண்ட் சேல்ன்ற ஒரு ஆப்ஷனுக்காக வந்துருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது வெஹிக்கிள். அப்படியே ஸ்டாக் தான். வெஹிக்கிள் லாங் ரன் நல்லா இருக்கும், மைலேஜும் நல்லா தரும் 135. ஸோ அது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வெஹிக்கிளை கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க.